ஜீரோவில் இருந்து ஹீரோ ஆன ஒருவரின் உண்மை கதை. ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் என்ற ஒரு சிறுவன். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை. ஒரு நாள் இரவு உணவுக்கே கூட பணம் இல்லாத நாள் இருந்தது. பள்ளிக்கு செல்லும் போது காலணியே இல்லாமல் மணல் வழியே நடந்து சென்றவனிடம் எதுவும் அவனிடம் இல்லை எனினும் நம்பிக்கை மட்டுமே அதிகமாக இருந்தது. ஒரு நாள் நான் என் குடும்பத்தையும் வாழ்க்கையும் மாற்றுவேன் என்ற அவனது லட்சியம் நிறைவேறியதா என்பதை காண்போம். பள்ளிக்காலம். படிப்பில் அவன் சாதாரண மாணவன்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் அவனுக்கு மிகப்பெரிய வலிமை இருந்தது. கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய குறிக்கோளை விட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை. அதனால் பள்ளி முடிந்த பிறகு மற்ற மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஆனந்த் மட்டும் ஒரு சிறிய டீ கடையில் வேலை பார்த்தான். அந்த வேலையின் மூலம் ஆனந்திற்கு தினசரி கிடைத்தது 50 ரூபாய். அந்த ரூபாயில் சில பங்கினை வீட்டுக்கு, சில பங்கினை படிப்புக்காக வைத்து கொண்டான். கல்லூரிக்கு கடின பயணம். வீட்டில் பணம் இல்லை, ஆனாலும் நான் படிக்க வேண்டும் என்ற பிடிவாதம். காலை பால் பாக்கெட் போடும் வேலை, மதியம் டியூஷன் எடுத்தல், இரவு ஹோட்டல் போய் வேலை செய்தல், இது எல்லாம் செய்துதான் கல்லூரி படிப்பை முடித்தான். ஆனந்தின் வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு நாள் அவன் ஒரு செமினாருக்கு போனான். அங்கே பேச வந்தவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆனந்தின் வாழ்க்கையே மாற்றி போட்டது. நீ எங்கே பிறந்தாய் என்பது முக்கியமில்லை, நீ எங்கே போகிறாய் என்பதை தீர்மானிப்பது உன் கடின உழைப்பு மட்டுமே. கையில் பணம் இல்லை, ஆனால் ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பை வாங்கி ஆனந்த் ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைன் வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் ஆனந்திற்கு ஆர்டர் வரவே இல்லை. 35 முறை மறுக்கப்பட்டான். ஆனால் 36வது முறை ஒரு ஃபாரின் கிளைண்ட் அவனுக்கு $25 வேலை கொடுத்தார். அதுதான் அவனின் முதல் வருமானம். அதன் தொடர்ச்சியாக ஒரு வருடத்தில் அவன் கிளைண்டை அதிகரித்து கொண்டே சென்றான். திறமை, நேர்மையான வேலை, தாமதமில்லாத டெலிவரி, இதுவே அவனின் வெற்றி ரகசியம். இதனால் இன்று ஆனந்த் தன் சொந்த டிசைன் ஏஜென்சியை வைத்திருக்கிறான். 12 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறான். அவன் கண்ட கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி மிகப்பெரிய சொந்த வீட்டை வாங்கினான். வாழ முடியாத நிலையில் இருந்த குடும்பம் இன்று மரியாதையுடன் வாழ்கிறது. அவனின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, ஏழ்மை குற்றம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதே பெரிய குற்றம். ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சி செய்தால் ஒரு நாள் ஜீரோவாக இருக்கும் நீங்களும் ஹீரோவாகலாம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.